கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஹெவன்லி தாட்ஸ் அனுதின தியானம் மே 28. தலைப்பு அநித்தியமான சிநேகம். வசன ஆதாரம் நீதிமொழிகள் 28:4. வேத பிரமாணத்தை விட்டு விலகுகிறவர்கள் துன்மார்க்கரை புகழுகிறார்கள். வேத பிரமாணத்தை கைக்கொள்ளுகிறவர்களோ அவர்களோடே போராடுகிறார்கள். சர்வவல்ல தேவனாகிய கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அன்பு தேவனுடைய ஜனங்களே, மேற்கண்ட வசனம் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வின் அடிப்படை மற்றும் வைராக்கிய தன்மைக்கு வழிகாட்டுகிறது. ஆம், கிறிஸ்தவ ஜீவியம் என்பது பஞ்சுமெத்தையான வாழ்வு அல்ல. பல பாடுகளினூடாக நாம் பரமனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டியது நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய பரலோக பயணம். இந்த பூமியின் அனைத்து சுகங்களையும் விலக்கி நாம் பண்ண வேண்டிய பிரயாணமும் நமக்கு உண்டு. அது ஒவ்வொருவருடைய விசுவாசத்தையும் அவர்கள் கர்த்தர்பால் வைத்துள்ள அன்பையும் நன்றி உணர்வையும் கொண்டே அவரவர் கிறிஸ்தவ ஜீவியம் அமைகிறது. தேவன் நமது ஜீவியத்தை நமது கையிலேயே கொடுத்துள்ளார். பாடுகளா பஞ்சு மெத்தையா என்பதை நாமே முடிவு செய்ய வேண்டும். வேதவசனம் இப்படியாக சொல்லுகிறது, அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவபக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். 2 பேதுரு 3:12. மேலும் நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள். ஏனெனில் மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. எபேசியர் 6:11-12. மேற்சொன்ன இந்த வசனங்களில் அனைத்து போராட்டங்களும் நமக்கு நியமிக்கப்பட்டுள்ளது. இந்த போராட்டத்தில் அநேகர் போராடி ஜெயித்தவர்களும் உண்டு, இதில் தோற்றவர்களும் உண்டு. இரண்டையும் வேதம் மறைக்காமல் வெளிப்படுத்தியுள்ளது. இதில் முக்கியமான போராட்டங்களில் ஒன்று இந்த உலக பிரகாரமான நம்முடைய அடிப்படை தேவைகள். இந்த இடத்தில் நம் அனைவரின் தேவைகளும் அடங்கியுள்ளது. இதில் நமக்கு குறைவு வரும்போதுதான் நம்முடைய விசுவாசம் தடுமாறுகிறது. நிலைமையை நம்மால் சரி செய்ய முடியாமல் போகும்போது சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நம்மை நாம் வளைந்து கொடுக்க வேண்டிய சூழ்நிலையில் தள்ளப்படுகிறோம். இந்த வளைந்து கொடுத்தல் என்பது நாம் மற்றவர்களோடு சேர்ந்து நடக்க வேண்டிய நிலை. நம்முடைய சிநேகம் என்றும் நீதிய நிமித்தமே காணப்பட வேண்டும். நீதியின் பிள்ளைகளின் லட்சணங்களில் மிக முக்கியமானது இது. சந்தர்ப்ப சூழ்நிலைகள் மனிதனை அசைக்கும் போது விசுவாசிகளும் நிலை தடுமாறுவது விசுவாச சோதனைகளில் ஒன்று. நீதியின்படி நடக்காத அனைவரும் துன்மார்க்கர்களே. விசுவாச சோதனையில் விசுவாசி தன் தேவைக்காக இங்கு துன்மார்க்கனை சாரும் பொழுது தன் நீதியையும் விற்கிறான். அவனுடைய எல்லா அநீதிக்கும் அவனுக்கு பங்குண்டு. நாளடைவில் அது நம்மை விசுவாசத்தை விட்டு மட்டுமல்லாமல் வேத பிரமாணத்தை விட்டே நம்மை நகர்த்தி சென்றுவிடும். நாம் மாய்மாலக்காரனாய் நம் ஜீவியம் முழுவதும் நடிக்க வேண்டியதாய் இருக்கும். நம் தேவைக்காக எப்பொழுது நாம் துன்மார்க்கனை புகழ ஆரம்பிக்கிறோமோ அன்றே நாம் நீதியின் தேவனின் மீதுள்ள விசுவாசத்தையும் மறுதலித்து கர்த்தரை விட்டு எதிர் திசையில் நமக்கு நியமித்துள்ள பாதையை விட்டு விலகி செல்ல ஆரம்பிக்கிறோம். துன்மார்க்கனை நாம் எளிதில் கண்டுகொள்ள முடியும். இந்த உலகில் ரட்சிக்கப்படாத மனிதன் மட்டுமல்ல, எப்பொழுது இந்த உலகம் ஒருவனுக்குள்ளாக முழுமையாக வருகிறதோ அன்றே அவனிலுள்ள விசுவாசமும் வெளியேற ஆரம்பிக்கிறது. உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. 1 யோவான் 2:15. இந்த உலகில் நம் வாழ்வின் நோக்கம் கிறிஸ்துவை நம் வாழ்வில் வெளிப்படுத்துவது மட்டுமே.
இதற்காகவே நாம் அவரால் பிடிக்கப்பட்டிருக்கிறோம். இந்த உலகின் சுகங்களை அனுபவித்து அதிலேயே நாம் லயித்திருப்பதல்ல தேவனின் திட்டம். எனவே நமக்கு இருக்கும் போராட்டங்களில் ஒன்று துன்மார்க்கனோடு கைகோர்த்து செல்லாதிருப்பது. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? வாசிக்க 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 14வது வசனம் முதல் 18வது வசனம் வரைக்கும். ஒரே ஒரு முறைதான் வாழ்க்கை. இங்கு கேள்வித்தாள் கொடுக்கப்பட்டு பதில்களை நிரப்பச் சொல்லி அல்ல நம்முடைய ஜீவியம். பதில்தாள் கொடுக்கப்பட்டு கேள்விகளையே தேர்ந்தெடுக்க சொல்லி நமக்கு முன்பாக இருக்கிறது நம்முடைய கிறிஸ்தவ ஜீவியம். முதலும் முடிவும் உமதே. சிந்திப்பீர், செயலாக்குவீர். கர்த்தரே உங்களின் ஜீவியத்தில் மகிமைப்படுவாராக. ஆமேன்.